சோ லாபம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாபம்ங்கிறது வந்து நம்ம எப்பவுமே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் எதுனாலும். ஆனா கணக்குன்னு வரும்போது லாபம் தான் ஆரம்பிப்போம். ஏன்னா லாபம் அவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு. அந்த லாபத்தை நம்ம பெறுறதுக்கு நம்ம இந்த பட்ஜெட்னு போடுறோம் இல்லையா, அந்த பட்ஜெட் வந்து யூனியன் பட்ஜெட் பத்தி நம்ம பேசல இந்த தடவை. பட்ஜெட்ங்கிறது நம்ம போட வேண்டிய பட்ஜெட். இந்த பட்ஜெட் போட்டு நம்ம நல்லபடியா வாழ்க்கை எடுத்துட்டு போனாதான் அந்த கடைசி வரைக்கும் சந்தோஷமா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இல்ல, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுல் காலம் வரைக்கும் கூட நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டாகணும். நிறைய பேருக்கு அந்த பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு எப்படி பணம் சேரும் அப்படின்னா வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் சேர்க்கறதுக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் டைப் பண்ணலாம், முடிஞ்சதுன்னா எஸ் டைப் பண்ணலாம், அதர்வைஸ் வி வில் கோ அஹெட். சோ பணம் சேமிக்கிறதுக்கு வருமானம் முக்கியமே இல்லை. என்னது முக்கியம் அப்படின்னா மைண்ட் செட், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்ததுதான் பட்ஜெட். சோ பட்ஜெட்ங்கிறது நம்மளுடைய அது அடிக்கல் நாட்டுற மாதிரி. அது இருந்தாதான் அதுக்கு மேல நம்ம பெரிய பில்டிங்க கட்ட முடியும். சோ இப்ப வந்து நிறைய பேர் இல்ல கோடி கணக்கா பணம் இருந்துச்சுன்னா எனக்கு பட்ஜெட்டே தேவையில்லை அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் அந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அந்த மாதிரி இந்த ஆட்கள்லாம் உங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். இவங்க யாரும் பட்ஜெட் போட்டு வாழ்ந்துதான் நம்ம கேள்வியே படல. ஏன்னா பட்ஜெட் போட்டிருந்தா அவங்க இவ்வளவு தூரம் இன்னைக்கு கீழான நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க. இது இவர் மைக்கேல் ஜாக்சனுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லையா. உலகம் பூரா ஏராளமான ரசிகர்கள். என் பிள்ளைங்க எல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பேர் சொன்னாலே போதும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவ்வளவு பிரபலம் அவரு. ஆனா அவரோட ட்ரெஸ்ஸஸும் அவரோட நடந்து வர ஸ்டைலும் சாப்பாடும் ஏரோப்ளேன்ல இருந்து இறங்குறதும் பாட்டும் டான்ஸும் அப்படியே உலக மக்களை கட்டி போட்டு வச்சிருந்தது. சின்ன வயசுல ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் அப்படியே 10 வயசுக்கு அப்புறம் ஜெட்டு மாதிரி போயிடுச்சு அவரோட கரியர். பணம் கொட்டுன்னு கொட்டுச்சு. இதே கேள்விதான் அவரும் கேட்டுட்டு இருந்தாரு போல, பட்ஜெட்டா எனக்கா அப்படின்னு. இந்த பக்கத்துல ஒரு குரங்கு வச்சிருக்காரு பாருங்க, உலகத்திலேயே கொடுத்து வச்ச குரங்கு அதுதான், பபிள்ஸ்னு பேரு. அவருக்கு என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ் அவருக்கு போட்டு, அவர் உணவு அதுவும் சாப்பிட்டு, அவரோட பிளேன்ல அது இறங்கி வரும்போது ரசிகர்கள்லாம் அங்கேயே கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உலக புகழ் பெற்றவர் கடைசியில இறக்கும்போது என்ன ஆனாரு, ஃபுல் கடன், வேற வழியே இல்ல, உடம்பு சரியில்லை, பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணியே தீர வேண்டிய சூழ்நிலை, அவ்வளவு தூரம் கழுத்தை நெரிக்கிற கடன் வந்து சேர்ந்துச்சு. அதுலயே மனுஷன் பாவம் உயிரை விட்டுட்டாரு. நம்ம ஊர் ஆட்களை நம்மளுக்கு தெரியும், தியாகராஜ பாகவதர் என்ன, சாவித்ரி என்ன, இவங்க மாதிரிலாம் பெரிய பெரிய நடிகர்கள், தங்க தட்டுல சாப்பிட்டவங்க, பட்ஜெட் பத்தி கவலையே படல, வாரி வாரி வழங்கவும் செஞ்சாங்க, தனக்காகவும் செலவு பண்ணாங்க. கடைசியில ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போனாங்க. சோ பட்ஜெட்டோட முக்கியம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது நெக்ஸ்ட். இவரு சுஷில் குமார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, அவங்க எல்லாம் பெரிய பெரிய பிரபலங்கள், அவங்களுக்கு பணம் கொட்டுச்சு, அவங்க பட்ஜெட் போடலன்னு வச்சுக்கலாம். இந்த மனுஷன் நம்மள மாதிரி உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். போன் பண்ணேங்க குரோர்பத்தியில அவருக்கு 5 lakhs 5 crores கிடைச்சது பாருங்க. வாயில கூட லேக்ஸ் தான் வருது, குரோர்ஸ் வர மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய அமௌண்ட் அது. 5 crores கிடைச்சது அவருக்கு. சரி, இந்த டாக்ஸ் எல்லாம் போக கையில 3 crores கிடைச்சது. மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு நம்மளால ஒரு 50 லட்சத்தை கூட நினைச்சு பார்க்க முடியாது. இதுல 10 வருஷம் முன்னாடி அவருக்கு 3 crores கிடைச்சது. கரெக்டா 4 வருஷம் கண்டபடி செலவழிச்சு கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வாழ்க்கையை அப்படி நாசம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கும். அந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டாரு. இது வந்து அவரது மாத்திரம் இல்ல, லாட்டரியில ஜெயிச்சவங்க அநேகமா எல்லாரோட கதையும் இப்படிதான் இருக்கு. ஏன்னா பணம் கையில வந்தவொடனே தலைகால் புரியல, ஓ எவ்வளவு வேணா செலவழிக்கலாம், நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், அந்த அம்பானியாவே இருந்தா கூட பட்ஜெட் போடாம வாழ்க்கையை நடத்தவே முடியாதுங்க. நெக்ஸ்ட். சோ இப்ப நம்ம பட்ஜெட் பத்தி இவ்வளவு பேசுறோம். எப்படி பட்ஜெட் போடுறது நிறைய பேருக்கு தெரியும். நீங்க உங்க வீட்டுல பட்ஜெட் போடாம இருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு. சோ இது வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. பட் நம்ம திருப்பி திருப்பி அதை பத்தி பேசுறது மூலமா நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். சோ நார்மலி மிச்ச எல்லா பட்ஜெட்டையும் விட இந்த 50-30-20 பட்ஜெட் ரொம்பவே பிரபலமா இருக்கு. 50% ஆஃப் அவர் இன்கம். இன்கம்னா நீங்க வந்து உங்களுக்கு சம்பளம் 40,000 மொத்தம் 40,000 நீங்க எடுத்துக்க கூடாது. கையில என்ன வருது, 30,000 வருதா, பிஎஃப் அதெல்லாம் கழிச்சு மிச்சம் 30,000 வருதா, அதைத்தான் நீங்க கணக்குக்கு எடுத்துக்கணும். அந்த அந்த நெட் இன்கம்ல 50% நம்மளுடைய டே டு டே, அதாவது நம்மளுடைய அடிப்படை செலவுகள், வீடு, உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடிப்படை செலவுகளுக்கு நம்ம 50% நம்ம கண்டிப்பா செலவு எடுத்து தூர வச்சிட வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆசைன்னா ஆசை இல்லைங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஆசையா, டிவி ஆசையா, போன் ஆசையா, இதெல்லாம் பார்ட்லி நம்மளுக்கு கண்டிப்பா தேவைன்னு ஆயிட்ட விஷயம் தான். ஆனா இதுல எதுக்காக நம்ம ஆசைகள்ல போட்டிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்டபிள்,
வேணுமானா கூட செலவழிச்சுக்கலாம், இல்லைன்னா குறைய செலவழிச்சுக்கலாம். நம்ம பொழுதுபோக்குன்னு போடுறோம், அதுக்கு செலவுன்னு போடுறோம். வேணும் பைசா இருந்துச்சுன்னா சினிமாக்கு போலாம், இல்ல பைசா இல்லைன்னா பீச்ல போய் கடை வாங்கி சாப்பிட்டு வரலாம். சோ அந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்டபிளா இருக்கு. இதுக்கு நம்ம வந்து ஒரு 30% ஆஃப் அவர் இன்கம் நம்ம எடுத்து தூர வச்சிடலாம். சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20% கண்டிப்பா வைக்கணும். சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இந்த பழக்கத்தை இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், என்னால முடியாது அப்படிங்கிறவங்க 10%ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா 20% வரைக்கும் ரீச் பண்றது நல்லது. சில பேர் ரொம்ப உற்சாகமா நான் 40% சேவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அநேகமா அவரை கர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா லைஃப் நம்ம என்ஜாயும் பண்ணணும், பிற்காலத்துக்காக சேமிச்சும் வைக்கணும். ஸோ 20 to 30% தான் மோஸ்ட் ஐடியல் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு சேவ் பண்றதுக்கு. ஸோ இவங்க கடன் நம்ம சேமிப்புன்னு வரும்போது நம்ம ஏதாவது கடன்ல இஎம்ஐ கட்டணும்னா அதையும் நம்ம சேமிப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வழியா வீட்டுக்கு ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் அதெல்லாம் நம்ம கடன் கட்டினா கூட சேமிப்பு தான். எமர்ஜென்சி ஃபண்டு, பிள்ளைங்க எஜுகேஷன், திருமணம் அதுக்காக சேர்க்கறது, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்க்கறது, இதுக்கெல்லாம் ஒரு 20% ஆஃப் அவர் சேவிங் ஆஃப் அவர் இன்கம் நம்ம எடுத்து தூர வச்சிடணும். இதுல வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா நீங்க முதல்ல உங்களை பாத்துக்கோங்க, அப்பதான் நீங்க பிரத்தியார பார்க்க முடியும். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு பேங்க்ல எத்தனையோ வசதிகள் வந்துருச்சு. உங்களுடைய சேவிங்ஸ் ஆட்டோமேட் பண்ற வழியை நம்ம பார்க்கணும். சேவிங்ஸ் எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல மிஸ்டர் செல்வா சொன்ன மாதிரி நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது பாத்திருக்கேன். எல்லாம் இயர் பிகினிங்ல எல்லாம் 3-4 சேவிங்ஸ் ஆர்டி அக்கௌண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா ஸ்டாப் பண்ணி ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணி கடைசியில வருஷ கடைசியில ஒரு ஆர்டி கூட இருக்காது. சோ நம்மளுக்கு வந்து அவ்வளவுதான் நம்ம ஓவரா ஆரம்பிக்க வேண்டியது இல்ல. நம்ம வந்து சேவிங்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம வந்து பேங்க்ல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி ஃப்ரீ தான். நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி மாசம் இத்தனாம் தேதி உங்க சம்பளத்துக்கு அடுத்த நாள் அது அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஆர்டிக்கு இவ்வளவு பணம் போகணும், என்னோட இந்த சிப்புக்கு இவ்வளவு பணம் போகணும், என்னோட கடனுக்கு இவ்வளவு பணம் போகணும் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்மள அறியாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் கம்ப்யூட்டர் பிடிச்சு அனுப்பிச்சுட்டே இருக்கும். எந்த விதமான கவலையும் இல்ல. சப்போஸ் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல தான் ஞாபகமே வரும். அச்சோ இப்ப நம்ம எப்படி இதை கட்டுறதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பணம் காணாமையே போயிருக்கும், செலவழிச்சிருக்கோம். சோ அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் வீக்லயே எல்லா சேமிப்பும் போற மாதிரி பேங்க்ல நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். அப்புறம் இருக்கவே இருக்கு இந்த தேவைகள். நம்மளை யாரும் செலவு பண்ணாம விட மாட்டாங்க. வாடகை வாங்காம இருப்பாங்களா, இல்ல நம்ம இஎம்ஐ கட்டாம இருக்க முடியுமா, உணவுக்கு செலவழிக்காம இருக்க முடியுமா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த செலவுகள் போயிட்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 30% நம்ம வந்து நம்மளுடைய அந்த மாசத்துல நம்ம செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நம்ம செலவு பண்ணலாம். இப்படி ஃபர்ஸ்ட் வீக் சேமிப்பு பண்ணிடுறதால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, மீதி இருக்கிறத பூரா சந்தோஷமா செலவழிக்கலாம். எந்த கவலையும் வேண்டாம். ஐயோ என் பையனுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டானா, என் பொண்ணுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து, அந்த கவலையே இல்ல, நம்ம தான் சேவ் பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற பணத்துல நம்ம ஆசைப்பட்டபடி செலவழிக்கலாம். சோ இதுதாங்க 50-30-20 பட்ஜெட். இதை வந்து இன்னும் கூட ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஈஸியா போடுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சில பேர் பைட்டு போய் போடுவாங்க. அதாவது ஒரு 35,340 அப்படி வந்துச்சுன்னா 35,340க்கும் பட்ஜெட் போடணும்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. 100s இல்லைன்னா 1000s பண்ணா கூட போதும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. பைட்டு போய் போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா பைட்டு போய் போடும்போது அதுலயே நம்ம கவனம் பூரா போயிட்டு பட்ஜெட் பண்றதோட நோக்கமே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயிடும். சோ இந்த மாதிரி 50-30-20 பட்ஜெட் போடலாம். சில பேர் என்வலப் வச்சு கூட செலவழிப்பாங்க. அந்த 30% ஆஃப் யோர் இது ஆசைகளுக்காக வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட சில பேர் என்வலப்ல வச்சு அந்த என்வலப் காலியார வரைக்கும் செலவு பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு நல்ல வழிதான். சோ மொத்தத்துல உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை கண்டிப்பா போட்டாகணும். இது இன்னைக்கு நேத்து பர்சனல் பைனான்ஸ் ஆளுங்க சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம திருவள்ளுவர் காலத்திலேயே சொல்றாங்க. திருவள்ளுவரை பத்தி மென்ஷன் பண்ணாம ஒரு பர்சனல் பினான்ஸ் இருக்கவே முடியாதுங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இலதாகி தோன்றா கெடும் அப்படிங்கிறாரு. அதாவது உங்களுக்கு அளவு தெரியணும், இவ்வளவுதான் நான் செலவழிப்பேன், இவ்வளவுதான் எனக்கு வருது, நான் இவ்வளவு பண்ணுவேன்ற அளவு தெரியாம வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கையில பணம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்க இருக்கு இங்க இருக்கு நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு கெட்டு போயிடும் அப்படின்னு அவர் ரொம்ப உணர்ந்து சொல்றாரு. சோ பட்ஜெட்டுங்கிறது அவ்வளவு அவசியம். இது வந்து ஒரு அடிக்கல் நாட்டுற மாதிரி. அதனால நம்ம வந்து இதை பத்தி ஒரு நேரம் பேசுறோம். அடுத்தப்ப நம்ம எல்லாருக்குமே எதுக்காக பட்ஜெட் போட்டு செலவழிக்கிறோம், எதுக்காக சேமிக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நிறைய கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய கோல். சோ அதனால நம்ம என்ன ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கோல் இருக்கும். அந்த கோல்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா அச்சீவ் பண்றது, அதுக்கு இந்த பட்ஜெட் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு என்ன கோல்ஸ் தேர்வு பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோல்ஸ் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சாப்பிடுறோம் தூங்குறோம் லைஃப் அப்படின்னா கூட நம்மளுடைய கோல்ஸ் நம்மளோட மனசின் அடிப்படையில வித்தியாசமாகும். சில பேருக்கு ஒரு ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும்னு கூட ஒரு கோல் இருக்கலாம். அது எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ நம்மளுடைய கோல்ஸ் நம்ம முதல்ல செலக்ட் பண்றோம். அப்புறம் என்னென்ன டூல்ஸ் அதுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வெறும் டூல்ஸ் பத்தி தெரிஞ்சா போறாது, நம்மளுக்கு
அது அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியணுங்க. நம்ம ஏதோ நினைச்சுப்போம், ஓ என்னால நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நாளைக்கே புகுந்து கலக்க போறேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் கலக்க முடியாது. நம்ம நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தாப்புல பேசிக் டெனட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பேசிக்கா 4 தூண்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பில்டிங்க்கு, அந்த 4 தூணை பத்தி நம்ம மறக்கவே முடியாது. அதை நம்ம கடைப்பிடித்தே ஆகணும். ஃபைனலா செயல்படுங்க. செயல்படுங்கன்னா நிறைய பேர் ஆக்ஷன் பண்றதே கிடையாது. நான் இன்க்ளூடிங் மீ. ஒரு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணா அப்படியே ரத்தம் கொதிக்கும் துடிக்கும்பாங்கல்ல, அது மாதிரி வீட்டுக்கு போகணும் உடனே இதெல்லாம் அமல்படுத்திடணும், இப்படி பார்த்துடணும், அப்படி செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அங்க 1000 வேலை காத்து கிடக்கும், 1000 செலவு காத்து கிடக்கும். ஆக்ஷன்ங்கிறது இல்லாமே போயிடுது. சோ கண்டிப்பா இந்த நாளையும் நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய குறிக்கோள்களை நம்ம ஈஸியா அடையலாம். இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட், இதுதாங்க பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் நம்ம லைஃப்ல. இது எல்லாருக்குமே நார்மலி ஒரு வீடு, ஒரு காரு, கொஞ்சம் ஜுவல்ஸ், கொஞ்சம் டிராவல் போகணும், பிள்ளைங்க எஜுகேஷன் நல்லா படிக்கணும், ஒரு மேரேஜ், ஃபைனலா ஒரு ரிட்டையர்மெண்ட், வசதியான ரிட்டையர்மெண்ட். இது வந்து பொதுவான குறிக்கோள்கள். உங்களுக்கு வேற வேற இருக்கலாம். இந்த குறிக்கோள்கள்லயே சில பேருக்கு வந்து ஒரு ஆர்டினரியா ஒரு பிளாட் போதும், எனக்கு ஒரு சிட்டிக்குள்ள பிளாட் வேணும்னு நினைக்கலாம். சில பேர் இல்ல நல்ல சபர்பனா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வில்லால இருக்கணும்னு நினைக்கலாம். கார் அப்படித்தான், BMW நினைக்கலாம், இல்ல மாருதி போறோம்னு நினைக்கலாம். ஜுவல்ஸ் அப்படித்தான். இப்படி ஒரு இதுமே பாத்தீங்கன்னா அந்த டூர், எஸ்பெஷலி லோக்கல் டூர் போனா போதும், நாம இந்த ஜனவரி மாசம் பிறந்தா பழனி மலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு போதும் சில பேர் நினைக்கலாம். சில பேர் இல்ல நான் தாய்லாந்து போகணும்னு நினைக்கலாம். தாய்லாந்து ஞாபகம் வருது, மேரேஜஸ் எல்லாம் இப்ப வர தாய்லாந்து மால்டைவ்ஸ் தான் நடக்குது. சோ தாய்லாந்து மால்டைவ்ல கல்யாணம் பண்ணணும் சில பேர் ட்ரீம் பண்ணலாம். இல்லங்க ஐயோ இந்த லோக்கல் டெம்பிள்ல போயிட்டு பண்ணிட்டா போகணும்னு சில பேர் நினைக்கலாம். சோ நம்மளுடைய குறிக்கோள் நம்மளை பொறுத்து டிஃபர் ஆகும், நம்மளுடைய மனசை பொறுத்து டிஃபர் ஆகும். இதுதான் குறிக்கோள்னா கூட ஒருத்தருக்கும் மனசுல ஒரு அமௌண்ட், ஒரு இடம் நம்ம மனசுல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பட்ஜெட்டை போடணும். அதுக்காக நம்ம அந்த குறிக்கோளை பத்தி பேசுறோம். நம்ம குறிக்கோள் என்ன, அதுக்கான பட்ஜெட் என்னங்கிறது நம்மளுக்கு தரோவா தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை அடையறதுக்கு எப்படி அப்படிங்கறத பிளான் பண்ண முடியும். நெக்ஸ்ட், முதலே சொன்ன மாதிரி இப்ப நீங்க பட்ஜெட்ல குறிக்கோள்லாம் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஒரு 5-6 குறிக்கோள் பொதுவா எல்லாருக்குமே இருக்கும். அது தவிர உங்களுக்கு ஸ்பெஷலா 2 குறிக்கோள் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோள் எப்படி அடைய போறோம், அதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இப்ப வந்து ஆக்சுவலி நாணய விகடன் நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நாலேஜபிளா இருக்காங்க. மிஸ்டர் செல்வா சொன்ன மாதிரி நாணய விகடன் அயராம உழைச்சு நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கெல்லாம் நல்ல பினான்சியல் நாலேஜ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான தூணா இருந்திருக்கு. ஆனாலும் நம்ம வந்து அதை பத்தி பேசணும் இல்லையா, முதலீட்டு வழிகள் என்னெல்லாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கணும் இல்லையா. சோ ரியல் எஸ்டேட், இந்த ரியல் எஸ்டேட், கோல்டு, பேங்க் சேமிப்பு, பேங்க், போஸ்ட் ஆபீஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய காலம். நம்ம தாத்தா அப்பா அவங்க காலத்துல வேற ஒண்ணும் இல்லைங்க, இவ்வளவுதான் இருந்துச்சு. சோ அதுல அவங்க சேவ் பண்ணாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்ம அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம், அவங்க அதை பத்தி பேசும்போது கேட்டிருக்கோம், நம்ம 2 வாட்டி பேங்க்குக்கு போயிட்டு வந்திருப்போம். சோ இதெல்லாம் நமக்கு தரவா தெரியும். அன்பார்ச்சுனேட்லி அதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தாப்புல வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு புதுசு புதுசா நிறைய வழிகளும் ஓப்பன் ஆயிட்டு வந்திருக்கு. சோ நம்ம எல்லாருமே அதுக்குள்ள நம்ம ஒண்ணுன்னா நம்மளுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதுக்கு போக ட்ரை பண்றோம். அது மாத்திரம் இல்லாம ரியல் எஸ்டேட்னு எடுக்கும்போது முந்தி வந்து ஒரு நிலம், வீடு அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப புதுசா REITன்னு ஒண்ணு வந்திருக்கு. REITனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில தான் வாடகையும் அதிகமா இருக்கும், அப்ரிசியேஷனும் அதிகமா இருக்கும். பட் நம்மள எவ்வளவு பேரால கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும்? வீடு வேணா வாங்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்க முடியும்? அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த REIT. இது வந்து பெரிய பெரிய இது ஹாஸ்பிட்டல்ஸ், மால்ஸ், தியேட்டர்ஸ் அதெல்லாம் கட்டிட்டு அதெல்லாம் அதோட செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூனிட்டா பிரிச்சு நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வித்துருவாங்க. நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் அதை வரக்கூடிய வாடகையும் நம்மளுக்கு அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் REIT. நம்ம இதுல முக்கியமா ஒரு 3 கம்பெனிஸ் இந்த REIT பண்றாங்க. தங்கம்னு பாத்தீங்கன்னா அது ஒரு புதிய முதலீட்டு வழி என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட் பாண்ட் வந்தது, சாவரின் கோல்டு பாண்ட் வந்தது. இந்த வருஷம் அது இது வரைக்கும் வரப்போற மாதிரியும் தெரியல. ஆனா அதர்வைஸ் கோல்டு ETF இருக்கு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. பிசிக்கலா தான் கோல்டு வாங்கணுங்கிற காலம் மறையேறி போச்சு. பிசிக்கலா கோல்டு வாங்கி 20% நம்ம செய்கூலி சேதாரம் கொடுத்து அதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து லாக்கர்ல வச்சு பாதுகாத்து அதுக்கு ரெண்ட் கொடுத்து அதுக்கு டெபாசிட் வச்சு அப்படியெல்லாம் இப்ப வைக்க வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு கோல்டு வேணுமா, சிம்பிளா டிமேட் அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். அதை விட சிம்பிளா ஜிபேலயும் ரிலையன்ஸ் ஜியோலயும் வந்துருச்சுங்க. ஜஸ்ட் போயிட்டு உங்க கையில இன்னைக்கு இவ்வளவு மிச்சம் இருக்கா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வசதி வந்துருச்சு. அடுத்தாப்புல பேங்க் டிபாசிட் எல்லாருக்குமே தெரியும், போஸ்ட் ஆபீஸ் டெபாசிட் தெரியும். பாண்ட்ஸ், கவர்மெண்ட்டும் பாண்ட்ஸ் வெளியிடுறாங்க, பிரைவேட் கம்பெனிஸும் பாண்ட்ஸ் வெளியிடுறாங்க. ஏன்னா பேங்க் விட கொஞ்சம் பாண்ட்ஸ் கொஞ்சம் வட்டி அதிகமா இருக்கும். நம்ம வந்து சேஃப்டி பார்த்து சேரணும். இந்த பொன்சி ஸ்கீம் எல்லாம் முக்கால்வாசி இந்த பாண்ட்ஸ்ல தான் நடக்கும்.
சோ நீங்க வந்து 1,00,000 போடுங்க, உங்களுக்கு மாசம் மாசம் 10,000 கொடுக்குறோம், அது தவிர கடைசியில 1,00,000 கொடுக்குறோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? நம்ம மக்கள் அதை நம்பி போய் கியூல நின்னு பணம் கட்டிட்டு வராங்க. சோ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ் RBI இஷ்யூ பண்ணல, இந்த NHAI, REC அந்த மாதிரி கம்பெனிஸ் இஷ்யூ பண்றது, இல்லைன்னா டாடா, அசோக் லேண்ட் அந்த மாதிரி கார்பரேட்ஸ் இஷ்யூ பண்றதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பங்குச்சந்தை. இப்ப லேட்டஸ்டா நம்ம வந்து பார்க்கக்கூடியது இது 2 தான், மியூச்சுவல் அண்ட் பங்குச்சந்தை. இப்ப பிளேவர் ஆஃப் த சீசன் சொல்லலாம். இந்த பிளேவர் ஆஃப் த சீசன்ல வந்து பங்குச்சந்தை எப்பவுமே தெரியுங்க, ரொம்ப வருஷமாவே இருக்கு, ஒரு ஆழமான கடல். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள போனோம். சரி அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க, 30%, 40%, 40% என்னங்க 400% வரும், நமக்கு வருமா அப்படிங்கறதுதான் கேள்வி. நமக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அதை பத்தி தரோவா தெரிஞ்சுட்டு கால வைக்கணும். என்னதான் ஒரு சின்ன நீச்சல் குளத்துக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம கொஞ்சமா நீச்சல் படிச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது பங்குச்சந்தைங்கிற கடல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும். பட் எனக்கு டைம் இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல, எனக்கு அதை பார்க்கக்கூடிய நாலேஜ் இல்ல அப்படின்றவங்க கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா அந்த அந்த லாபத்தை அடைய முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர் நம்ம சார்பா செயல்படுவாரு. அவர் வந்து நம்ம கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை திரட்டி அந்த பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட அவங்களுக்கு பெட்டரா நாலேஜ் இருக்கும், பெட்டர் விசிபிலிட்டி இருக்கும். உலக அளவுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாபம் ஈட்டி நம்மளுக்கு அதுல ஒரு பங்கு கொடுப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நிறைய டெட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட், பாசிவ் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், அந்த மாதிரி செக்டரல் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய ஃபண்ட் இருக்கு. நம்மளோட நேச்சருக்கு எது பொருத்தமோ அந்த மாதிரி ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஒன்று இருக்குங்க, அது வந்து இந்த F&Oன்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதெல்லாம் வந்து கூடிய வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. உள்ள போனா கொஞ்சம் லாசஸ் அதிகமாகுதுன்னு இப்ப கவர்மெண்டே கொஞ்சம் கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கிரிப்டோ கரன்சி, எல்லாருமே கிரிப்டோ கரன்சி பத்தி இப்ப ரொம்பவே கேள்விப்படுறோம். ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வந்தது, நம்ம இளைஞர்கள்லாம் ஆர்வமா போய் சேரதான் செஞ்சாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சி இடையில ரொம்ப டவுனா இருந்தது. ஏன்னா அதுக்கு வந்து ரெகுலேட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. பேங்க்ஸ் வந்து RBI ரெகுலேட் பண்ணும், பங்குச்சந்தையை வந்து செபி ரெகுலேட் பண்ணும். இந்த கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண உலகம் பூரா ஆளே கிடையாது. அதனால அது ரொம்பவே டவுனா இருந்தது. இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வர விட்டு அதோட பிட்காயினோட விலையெல்லாம் ஏறிட்டு வருது. பட் அதை விற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் டவுன் ஆயிடுது. அதெல்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ பயங்கர ரிஸ்க் எடுக்க தைரியம் உள்ளவங்க, எனக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த பணம் வந்தா போதும்னு நினைக்கிறவங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது தவிர இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனா நம்மளுடைய பணத்தை வந்து அது பாதுகாத்து கொடுக்குது. ஒரு ஹெல்த்னா இப்ப தெரியும் உங்களுக்கே, ஒரு சின்ன ஆபரேஷன் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே 5 lakhs செலவாயிடுது. சோ அந்த 5 lakhs நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து வருமானம் சம்பாதிக்க இறந்து போயிட்டாருன்னா குடும்பம் நடுத்தருல நிக்காம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே மிக குறைந்த செலவுல நம்ம பெறக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட். சோ வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் மாத்திரம் தெரிஞ்சா பத்தாதுங்க, நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம யாரு, நம்மளால எவ்வளவு முடியும், எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதை வந்து நம்ம ஒரு 3 விஷயத்தின் அடிப்படையில பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க, அப்புறம் பேலன்ஸ்ட் இன்வெஸ்டர், அப்புறமா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். இந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்டர் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம வைக்கிறது லேடிஸ்க்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம சாம்பார் வைக்க போறோமா, ரசம் வைக்க போறோமா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பொருட்கள் நம்ம எடுப்போம். மிளகு வேணுமா, ஜீரகம் வேணுமா அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரி இன்வெஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த டூல்ஸை சூஸ் பண்ணலாம். முதல்ல வயசு 25 வயசு ஒருத்தர் ஓடுறாரு, தடுக்கி விழுந்துடுறாருங்க, அப்புறம் எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு ஓடிட்டே இருப்பாரு. அதுவே 65 வயசு ஆளால முடியுமா? கீழே விழுந்தாருன்னா 1-2 போன் கொஞ்சம் இதாயிடும் இல்லைங்களா? சோ உங்க வயசு ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வயசு ரொம்ப முக்கியம். அடுத்தாப்புல குடும்ப விவரம், உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஒய்ஃப், 2 பேர் ஏர்ன் பண்றாங்க, பையன் வளர்ந்துட்டான், காலேஜ் முடிக்க போறான், அவங்க சம்பாதிக்க போறான், பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா, அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்ல வயசான பெற்றோர்கள் இருக்காங்க, ஹஸ்பண்ட் மாத்திரம் தான் ஏர்ன் பண்றாரு, பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் படிப்பு செலவு நிறைய இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வீணா சும்மா எல்லாரையும் போட்டு கசக்கி புரியறதுல அர்த்தம் இல்ல. எவ்வளவு முடியும் நம்மளால அப்படிங்கறத நிதானிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய டூல்ஸை சூஸ் பண்ணணும். அது தவிர வருமானமும் உபரியும். சோ வருமானம் வந்து ஒரு 4 பேர், ஒரு வீட்டுல 4 பேர் கூட ஏர்ன் பண்ணலாம். அப்பா அம்மா பையங்க 2 பேரும் பொண்ணு எல்லாருமே கூட ஏர்ன் பண்ணலாம், இல்லை ஒருத்தர் மாத்திரம் கூட ஏர்ன் பண்ணலாம். சோ நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதுல எவ்வளவு மிச்சமாகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். வர்ற வருமானத்துல நம்ம சேவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. எவ்வளவு செலவாகுது, மீதி எவ்வளவு இருக்கு, அந்த மீதி வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். இந்த மாசம் 5,000 ரூபாய், அடுத்த மாசம் 3,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம குறிக்கோள்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்மளுக்கு என்னென்ன குறிக்கோள்ஸ் இருக்கு, என்னென்ன கோல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம
பிளான் பண்ணிக்கணும். அந்த குறிக்கோள்களுக்கான கால அவகாசம். இப்போ உங்க பையன் வந்து 10th வந்துட்டான் அப்படின்னா நீங்க இன்னும் 2 இயர்ஸ்ல காலேஜுக்கான ஃபண்ட் ரெடி பண்ணணும். பொண்ணுக்கு வந்து 22 வயசு ஆச்சு அப்படின்னா ஒரு 3 வருஷத்துல கல்யாணத்துக்கு நீங்க ரெடியா இருக்கணும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு கால அவகாசம் இருக்கு. இல்ல ஒரு கார் வாங்க போறீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா அந்த 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம அந்த காருக்கான பணத்தை சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கால அளவு என்னங்கிறதை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். தொகை நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம மால்டைவ்ஸ்ல கல்யாணம் பண்ண போறோமா இல்ல லோக்கல் டெம்பிள்ல கல்யாணம் பண்ண போறோமா, அது மாதிரி அந்த அமௌண்ட்ங்கிறது நம்மளுடைய சாய்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம என்ன மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறோம் ஒரு ஒரு குறிக்கோளுக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரிஸ்க் எடுக்கும் தகுதி. தகுதினா என்ன தெரியுமாங்க, சில பேருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், மார்க்கெட் ஒரு 10% 2% இறங்கினா கூட நைட் தூக்கம் வராது. தூக்கம் வராம அப்படியே படுத்து என் பைசா போச்சு, என் பசங்களுக்கு சேர்த்து வச்சு முடியாது, என் பொண்ணு கல்யாணம் பண்ண என்னால முடியாது, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற உடம்பு ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அப்பேற்பட்டவங்க நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஆளு, ரிஸ்க்னா ரெஸ்க் மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு உள்ள போக கூடாது. நம்மளுக்கு என்ன தகுதினா நம்மளோட பேசிக்கா நம்மளுக்கு வந்து என்ன மென்டல் மேக்கப் இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும். ரிஸ்க் எடுக்கிறவங்க இருப்பாங்க, ரிஸ்க் எடுத்துட்டு தைரியமா உள்ள போறவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம அதுல இறங்க முடியாது. சோ அந்த ரிஸ்க் எடுக்கிற தகுதியை நம்ம யோசிக்கணும். முதலீடு பற்றிய அறிவு அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் நம்ம இப்ப பேசணும் இல்லையா, நீங்க ஆனா எனக்கு உங்களை பத்தி கவலை இல்லை, நீங்க எல்லாரும் இந்த லீவு நாள்ல கூட வந்து இந்த மாதிரி ஒரு பினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. நான் உங்களை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். சோ உங்களுக்கு வந்து அந்த அறிவை வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்த்துட்டு போறதுக்கு நிறைய இப்ப காலத்துல நிறைய டூல்ஸ் இருக்குங்க, நிறைய யூடியூப் எல்லாம் ஃப்ரீயாவே கிடைக்குது. சோ முதலீடு பற்றிய அறிவை நம்ம டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணா கூட நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரிய வேண்டியிருக்கு அதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து லைஃப்ல நல்ல மேல வரலாம். அந்த காலத்திலேயே பாடி வச்சுட்டாங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட். சோ ஓகே, எல்லாம் முதல்ல பார்த்தோமே பெருசா வருமானம் கொட்டி கிடைச்சவங்க தான் மேல போவாங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்து கூட மேல வரலாம். இல்ல பங்கு சந்தையில போய் குதிச்சு அந்த F&O போய் மாட்டி அப்பதான் பணம் பண்ண முடியும்னு இல்ல. உங்களுக்கு திறமையும் அறிவும் பொறுமையும் இருந்தா எந்த ஃபீல்ட்ல வேணா போயிட்டு நம்ம நல்லா மேல வரலாம். எல்லாருக்குமே வாரன் பஃபெட் தெரியும். அவர் வந்து 11 வயசுல இருந்து பங்கு சந்தையில இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரு நல்லபடியா மேல கொண்டு வந்து அவர் கம்பெனி எங்கேயோ போயிடுச்சு. அவரை பத்தி கேள்விப்படாதவங்களே உலகத்துல கிடையாது. அடுத்தது ராபர்ட் கியோசகி, அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல புக்கா எழுதி தள்ளியிருக்காரு, அவரும் நிறைய பணம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பீட்டர் லிஞ்ச், அவரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கலக்கி இருக்காரு மனுஷன். 13 வருஷம் தான் ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட அந்த இதை பீட் பண்றதுக்கே ஆள் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இவங்க இந்த ஆக்சுவலி இந்த பீட்டர் லிஞ்ச் எல்லாம் அப்பா இறந்துட்டாரு 10 வயசுல. அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு உனக்கு படிக்க வைக்கலாம் காசு இல்லப்பா, நீதான் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு. இந்த கோல்ஃப் கிளப்ல போய் சேர்ந்து இந்த பந்து புறக்கி போடுற பையனா இருந்தாரு. அந்த பந்தை புறக்கி போடும்போது அங்க கோல்ஃப் கிளப்ல எல்லாம் பெரிய பணக்காரங்க தானே வருவாங்க. அவங்க வந்து பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு மனுஷன் சும்மா நிக்காம அதெல்லாம் காதுல வாங்கி அது மூளையில ஒர்க் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம இதை கொண்டு வரலாம்னு சொல்லி அவருக்கு அப்பவே ஐடியா வர ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒரு 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 நல்ல போக்கஸ்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது. எந்த லெவல்ல இருந்து வேணாலும் எந்த லெவல் வரைக்கும் வேணாலும் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சரி, எல்லா ஃபாரினர்ஸே காமிக்கிறோம், லோக்கல் ஆளுகளே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா இருக்காரு நம்மளோட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இவர் வந்து பங்குச்சந்தைக்குள்ள வரும்போது வெறும் 5000 ரூபாய் அவர் கையில கிராமத்துல இருந்து அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி, அப்ப 5000 ரூபாய் பெரிய அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 ரூபாயை வாங்கிட்டு மும்பை வந்து சேர்ந்தாரு. அப்புறம் மனுஷன் சம்பாதிச்சாரு சம்பாதிச்சாரு சம்பாதிச்சாரு. ஒரு 55 வயசுல அவர் இறந்து போனார். இறந்து போறது கொஞ்ச நாள் முன்னாடி அவர் பிளான் பண்ணி 100 ஏரோப்ளேன் வாங்குறதுக்காக பணம் எல்லாம் கொடுக்க ரெடி பண்ணியிருந்தாரு. 5000 ரூபாய் எங்க இருக்கு, 100 ஏரோப்ளேன் வாங்குறது எங்க இருக்குன்னு பாருங்க. சோ அந்த அளவுக்கு எல்லா வாய்ப்புகளும் அவைலபிளா இருக்கு, உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட். சோ எல்லார் வீட்லயும் இதுதாங்க, பண பிரச்சனைங்கிறது நடுவுல சம்மணம் போட்டு உக்காந்து இருக்கு. நம்ம வந்து அதை பார்க்காம வேற என்னெல்லாமோ பார்த்துட்டு டெய்லி வேற ஏதோ கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த பண பிரச்சனையை நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டா நாளைக்கு அது நம்ம மேல ஏறி உட்காந்துரும். இல்ல நம்ம அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணா நம்ம அது மேல ஏறி உட்காந்து ராஜாவாயிடலாம். நெக்ஸ்ட். சோ இப்ப பேசிக் டெனட்ஸ்னு ஒண்ணு பேசணும், ஒரு 4 தூண் மாதிரி அப்படின்னு. இந்த அடிப்படை கோட்பாடுகள் இல்லாம யாராலையும் பணம் பண்றதோ இல்ல பெருசா மேல வரதோ முடியவே முடியாதுங்க. இந்த 4 கோட்பாடுகளையும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சேமிப்பு, நம்ம அதை பார்த்தோம். சேமிப்புங்கிறது ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். இந்த மாசம் 5000 ரூபாய் முடிச்சேன், அடுத்த மாசம் சான்ஸே இல்ல. நீங்க 2000 ரூபாய் ஆரம்பிச்சா கூட அடுத்தடுத்தாப்புல மேல கொண்டு போகலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் அதே அளவு சேமிச்சுட்டு வரலாம். இந்த மாசம் ஓபன் பண்றது அடுத்த மாசம் க்ளோஸ் பண்றது அது ரொம்ப தவறு. முதலீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு ஒரு ஒரேடியா கொட்டி கொடுக்கும்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காம கரெக்டா ஒரு ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒன்னா போற மாதிரி சில முதலீடுகளை தேர்ந்தெடுத்து நம்ம நேச்சருக்கு எது பொதுவா சூட்டபிளா இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து போறதுதான் புத்திசாலித்தனம்.
நல்ல கடன் என்னங்க, நல்ல கடன் கெட்ட கடன்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஹவுசிங் லோன் வாங்குறோம், எஜுகேஷன் லோன் வாங்குறோம், இதெல்லாம் நம்மள அடுத்தடுத்த கடன் தான், வட்டி கட்டுறோம். ஆனா கூட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மளை உயர்த்திட்டு போகும். கார் லோன் நல்ல கடன் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் லோன் வந்து நம்ம உபயோகப்படுத்துறத பொறுத்து, கார் லோனோ பைக் லோனோ நம்ம உபயோகப்படுத்துறத பொறுத்து நல்ல கடனா கெட்ட கடனாங்கிறது இருக்கு. பைக் லோன் பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல கடன், ஈசிஆர்ல போய் ரேஸ் விட்டீங்கன்னா அது கெட்ட கடன். சோ நல்ல கடன் வாங்கி நம்ம முன்னால வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். கப்பல் பத்திரம், சோ இது வந்து நம்ம குடும்ப கப்பல். இந்த குடும்ப கப்பல் வந்து கவிழாம இருக்கணும் அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவ்வளவு அலைகள் இருந்தாலும் எவ்வளவு புயல் இருந்தாலும் சமாளிச்சிடும் அந்த கப்பல். ஆனா அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அப்படியே குபு குபுன்னு உள்ள வந்து அந்த ஓட்டை பெருசாகி கப்பலே முழுகி போயிடும். அப்படி நம்ம லைஃப்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன், அதாவது செலவுகள் வந்து கூடிக்கிட்டே போறது. ஒரு அரியர்ஸ், ஒரு போன இல்ல ஒரு இன்கிரிமெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்கிரிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு கூடி போயிடும். அது எப்படி ஆகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு இருப்போம், நாளைக்கு கொஞ்சம் கையில பைசா அதிகமா இருந்தா ஆப்பிள் பழம் வாங்குவோம். சோ இந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு இல்ல, கண்டிப்பா வாங்கலாம். ஆனா அதுக்காக எல்லா பணமும் போயிட்டு இருந்ததுன்னா எப்ப சேமிக்க போறோம்? சோ எப்ப நம்மளுடைய பணம் வரவு உயருதோ அப்ப நம்ம சேமிப்பு உயரணும் முதல்ல. சேமிப்பு உயர்ந்த பிறகு உங்க செலவு உயர்ந்தா தப்பு கிடையாது. சோ நம்மளோட கப்பல் பத்திரமா இருக்கணும்னா அதுல ஓவர் செலவுங்கிறது இல்லாம கண்டிப்பா நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட், இது வந்து இந்த முக்கியமா சொன்னோம் இல்லையா, இந்த ஆக்ஷன்ங்கிறது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்காக உள்ள ஒரு ஒரு இதுதான் இது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த மீட்டிங்ல நம்ம என்னத்த கேட்டோம் என்னத்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மறந்துடுவோம், நம்மளுக்கு 1008 பிரச்சனையில இது மறந்துடுவோம். தயவு செஞ்சு இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல போயிட்டு உங்களுடைய குறிக்கோள்கள் என்ன, உங்களுக்கு இது கூட இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, எவ்வளவு நீங்க வந்து ஏற்கனவே சேவ் பண்ணிட்டீங்க, இன்னும் எவ்வளவு சேவ் பண்ண வேணும், அதுக்கு எவ்வளவு மாசம் மீதி இருக்கு, ஒரு ஒரு மாசமும் நீங்க எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க போட்டுட்டு ஒரு ஒரு 15-20 மினிட்ஸ் செலவு பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரோட் மேப் கிடைச்சிடும். இந்த ரோட் மேப் இல்லாம நம்ம கார்ல போனோம்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும், ஒரு காட்டு பகுதியில போறோம், ரோட் மேப் இருந்தா நீட்டா போய் சேர்ந்துருவோம், இல்லைன்னா அது பாட்டுக்கு எங்கேயாவது மாட்டிட்டு எதிர்த்தாப்புல யாரையும் புளியும் வர வேண்டிதான். சோ நீங்க வந்து இந்த நம்மளுடைய முதல்ல நம்ம ரோட் மேப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த என்னென்ன குறிக்கோள், அதுக்கு நம்ம எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு சேர்த்துட்டோம், இன்னும் எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு மாசத்துல சேர்க்கணும், அப்ப மாசம் மாசம் எவ்வளவு சேவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு 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 அட்டவணை ரெடி பண்ணிட்டு அதை வச்சு நம்ம நம்மளுடைய இதை முன்னால கொண்டு போலாம். ஐ திங்க் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எஸ், we are coming to the end of the session. so இந்த குடியரசு தினத்துல திருவள்ளுவர் இப்ப இருந்திருந்தாருன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு, ஃப்ரீடத்துல ஃப்ரீடம், பினான்சியல் ஃப்ரீடம்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் முக்கியம். அது வேணும் அப்படின்னாக்கா முக்கியமா பிளான் பண்ணணும், பட்ஜெட் போடணும், முதலீடுகளை நம்ம கரெக்டான இடங்கள்ல பண்ணி லைஃப்ல மேல மேல வரணும்னு நான் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு வந்து தலைப்பு பட்ஜெட் முதல் ரிட்டையர்மெண்ட் வரை அப்படிங்கிறது. பட்ஜெட் பத்தி மேடம் நிறைய பேசிட்டாங்க. இப்ப ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு முக்கியமான கோலை பத்தி நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். இப்ப நம்ம வாழ்க்கையில தினம் நம்ம இப்படிதான் இருக்கணும்னு இப்படி இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். நம்ம வந்து நம்ம கொலையா திறந்தா பணம் வரணும். நமக்கு வந்து பணம் வந்து மரத்துல காய்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏதாவது சுவிட்சர்லாந்துக்கு வந்து நம்ம பிரயாணம் பண்ணணுமா, ஒரு ஜாலி ட்ரிப்பு போகணுமா, ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் குழாயை திறந்தீங்கன்னா வந்து டாலராக வந்து கொட்ட போகுது, அந்த பணத்தை எடுத்து சுவிட்சர்லாந்துக்கு போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு கல்யாணத்தை வந்துட்டு ஒரு பெரிய கல்யாணம் அல்ல ஜாம் ஜாம்னு நடத்தணுமா, இந்த மரத்துல போயிட்டு பணம் படபடன்னு பிடுங்கி வந்து கொண்டு வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணலாம். ஆனா இது மாதிரி ஒரு குழாய் யாருடைய வீட்லையும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு மரம் யாருடைய வீட்லயும் இல்லை. ஸோ அப்ப இது வந்து ஒரு கனவு வாழ்க்கை தான். ஆனா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு குழாயையும் இந்த மாதிரியான ஒரு மரத்தையும் சின்ன லெவல்ல, ரொம்ப 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 சின்ன லெவல்ல நம்மளே உருவாக்க முடியும். இந்த ரெண்டுமே நம்ம வீட்டுல இருக்கணும் தேவையில்லை. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்கலாம். அடுத்த ஸ்லைடு. ஸோ நம்ம பணத்திலேயே தூங்கி பணத்திலேயே எந்திரிச்சு பணத்திலேயே உட்கார்ந்து பணத்திலேயே எந்திரிச்சு பணத்திலேயே இது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி பாருங்க, நம்மளுடைய பர்ஸை பார்த்தா அப்படியே ஒரு பைசா கூட இல்லாம திகச்சு நிக்க வேண்டியிருக்கு. நம்ம நம்ம விரும்புற வாழ்க்கை ஒண்ணா இருக்கு, நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை வேற ஒண்ணா இருக்கு. அடுத்து
இதுக்கு என்ன காரணம்? நம்ம செய்யற தவறுகள் தான் நம்ம வந்து காரணம் அப்படின்னு ஏற்கனவே சுந்தரி ஜெகதீசன் மேடம் வந்து சொன்னாங்க. நம்ம வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்றது இல்ல. ரெண்டாவது நிறைய செலவு பண்ணிடுறோம். அதாவது சம்பளம் வந்தா அன்னைக்கு பிரியாணி, இல்லாட்டியா சும்மா ரசம் சாதம், அந்த மாதிரி வந்து நிறைய செலவு பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் எல்லா பணம் தீர்ந்த பிறகு கடன் வாங்கி கூட செலவு பண்ணிடுறோம். ஸோ அவ்வளவு மோசமா நம்ம வந்து செலவு பண்றப்ப அது ஒரு பெரிய தவறாகி நம்மளே வந்து நம்ம தலையில கைய வச்சு உட்கார்ற அளவுக்கு வந்துடுது. முக்கியமா நம்ம செய்யற இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, பணவீக்கத்தை விட அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகள்ல முதலீடு செய்யணும்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் நம்ம செய்யற தவறா இருக்கு. இந்த 4 தவறுகளையும் நம்ம செய்யாம இருந்தாலே போறோம். நம்ம வீட்டுல பணம் காய்க்கிற ஒரு மரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து இப்ப நம்ம வந்து பல பேர் வந்து அப்படி நம்ம ஆட்கள் வந்து ஒன்றும் பெரிய ஊதாரித்தனமா நிறைய செலவு பண்ணிடுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்திலேயே அதிக அளவுல சேமிக்கிறவர்கள் நம்முடைய இந்தியர்கள் தான். இது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். உலகமே நம்மளை பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இந்தியர்கள் இவ்வளவு சேமிக்கிறாங்களே அப்படின்னு. நம்ம வந்து சிக்கனம்ங்கிறதுக்கும் சேமிப்புங்கிறதுக்கும் உலகத்துல பெயர் போனவங்க. ஆனா இப்போ ஒரு காலகட்டம் மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து சேமிப்பை மட்டும் நம்பி இருக்க முடியாது, முதலீடு செய்யணும். சேமிப்புங்கிறது உங்களுடைய பணம் பத்திரமாக இருக்கும், ஆனால் வருமானம் கம்மியா இருக்கும். அதுதான் சேமிப்பு. ஆனால் இது முதலீடுங்கிறது நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதிகமான வருமானம் கிடைக்கும். இப்ப உதாரணமா இந்த ஸ்லைட்ல பாருங்க, பணவீக்கத்தை விட அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான இதுல நம்ம வந்து முதலீடு பண்ணணுங்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? பேங்க் எஃப்டி தான்ப்பா வந்து ரொம்ப சேஃபு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். பேங்க் எஃப்டியில போடணும்னு பணத்தை நினைக்கிறோம். அதுல எந்த தப்புமே கிடையாது. பேங்க் எஃப்டி உண்மையிலேயே பாதுகாப்பு நிறைந்தது. நம்முடைய பணத்துக்கு பாதுகாப்புங்கிறதுல அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிட்ட இருக்கிற 100% பணத்தையும் நம்ம வந்துட்டு பேங்க் எஃப்டிலே போடுறோம். அப்படி போடுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, பேங்க் எஃப்டில இருந்து நமக்கு 7% வருமானம் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு பணவீக்கம்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு தேவையே இல்லை. அதாவது பொருட்களுடைய விலை உயர்வது தான் பணவீக்கம். அதாவது இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கி ஒரு பொருளை வாங்க முடியுது அப்படின்னா, அடுத்த வருஷம் 107 ரூபாய் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்க முடியும். அப்படிங்கிறப்ப 7% பணவீக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப வங்கி வட்டி வருமானத்துல வந்து நமக்கு வருமானம் 7%, பணவீக்கம் 7% அப்படிங்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே அதிகமான வருமானம் கிடைக்கிறது கிடையாது. நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு குறையாம தான் இருக்கே ஒழிய நமக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கிறது கிடையாது. இதனால வங்கி எஃப்டியை நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. வங்கி எஃப்டிங்கிறது முக்கியம். அது நம்மளுடைய மொத்த முதலீட்டுல 10%, 15%, 20% இருந்தா போறோம். நமக்கு தேவையான பணத்தை உடனடியா எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு இருந்தா போறோம். அது இது வந்து யங் ஏஜ்ல. போக போக 40 வயசு 50 வயசு அப்படிங்கிறப்ப எஃப்டியில கொஞ்சம் அதிகமாக்கிட்டு அதை வந்து 60 வயசுங்கிறப்ப வந்துட்டு 80% எஃப்டியில இருக்கணும். 20% தான் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நீங்க தொடர்ந்து நாணயம் விகடனுடைய வெப்சைட்ல நம்ம இதை பத்தி நிறைய போட்டிருக்கோம். நாணயம் விகடன்லையும் போட்டிருக்கோம், லாபம் வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். ஏற்கனவே செல்வா சார் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் வந்து சொன்னாரு. இப்போ அவர் வந்து இதுல கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அதை பத்தியும் வந்துட்டு அந்த வெப்சைட் அட்ரஸும் வந்து கொடுப்பாரு. அதை நீங்க தயவு செஞ்சு பாருங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு நீண்ட காலத்துல கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறது 12% இருக்கு. சார் 12% இது உறுதியா கிடைக்குமா அப்படின்னு சொன்னா இதுக்கு உறுதி கிடையாது. ஏன்னா பங்குச்சந்தை வருமானத்தை வச்சுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வருமானம்ங்கிறது இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுவுமே நீங்க டிவியில கூட பார்த்துருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வருமானம்ங்கிறது கேரண்டி கிடையாது. ஆனா நீண்ட காலத்துல உங்களுக்கு 12% வாய்ப்பு 12% வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இதை சொல்றோம்னா, கடந்த காலங்கள்ல இது 12% வருமானம் கொடுத்துருக்கு. இந்திய பொருளாதாரம் இனி வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் என்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் உங்களுக்கு 12% கிடைக்கும் அப்படின்னு நாங்க வந்து சொல்றோம். ஏறக்குறைய 12% கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க இதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி பண்ண பாத்தீங்கன்னா நமக்கு பணவீக்கம் 7%, வருமானம் 12% அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரியல் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 5%ங்கிறது அதிகமா இருக்கு. சார் 5% எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஒவ்வொரு ஆண்டும் 5% உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் பெரிய அளவுல பெருகி இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் நீங்க எதுல வேணாலும் முதலீடு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது, எதுல வேணாலும் முதலீடு பண்ணுங்க. பணவீக்கத்தை விட இத எந்த அளவுக்கு அதிகமான வருமானம் கொடுக்குது
அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க வந்து பண்ணணுமே ஒழிய பணவீக்கம் அளவுக்கு மட்டுமே வருமானம் கொடுக்குது அப்படின்னா அந்த அதுல பாதுகாப்பு இருந்தா கொஞ்சம் அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கோபி. கோபி அடுத்து. ஓகே ஓகே ஓகே. இப்ப பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், இந்த ரெண்டு பேர்ல இந்த ரெண்டு இதுல எது முக்கியமான என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறதுல பல பேர் வந்து புதிய இன்வெஸ்டர்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பங்கு சந்தைனா என்ன, முதலீடுனா என்னன்னு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம காரை நாமளே ஓட்டினா பங்குச்சந்தை. அதாவது பங்குச்சந்தையில நீங்க இறங்கி முதலீடு பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு. இப்ப கார் ஓட்டணும்னா உங்களுக்கு இந்த பொண்ணு எப்படி ஸ்டேரிங் பிடிச்சு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு காரை ஓட்டுறாங்க. அவங்களுக்கு கார் நல்லா ஓட்ட தெரியுறதுங்கிறதுனால வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வந்து பண்றாங்க. பிரேக் எப்படி பிடிக்கணும், ஸ்டேரிங் எப்படி இது பண்ணணும், ஆக்சிலேட்டர் எப்படி பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பங்கு சந்தையில ஒரு பங்கு வாங்கணும்னா அந்த பங்கு எந்த பங்கு, அது சரியான விலையில வாங்குறோமா, அது என்ன பிசினஸ் பண்ணுது, அதனுடைய போட்டியாளர்கள் என்ன, அதனுடைய பேலன்ஸ் ஷீட் என்ன, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம பண்ணணும். இல்லாட்டி நமக்கு பங்கு சந்தையில நமக்கு நஷ்டம் வரும். அது இப்ப காரை நம்ம தெரியாம, கார் ஓட்டுறதுனால எப்படின்னே தெரியாம நம்ம கார் ஓட்டினா நமக்கு ஆக்சிடென்ட் தான் நடக்கும். அதே மாதிரி பங்கு சந்தையை தெரிஞ்சு என்னன்னு தெரியாம பங்கு சந்தையில இறங்கினா நமக்கு நஷ்டம் தான் வரும். ஆனா ஒரு டிரைவரை வச்சு நம்ம காரை ஓட்டணும்னு செய்யுங்க, நமக்கு அந்த டிரைவர் ஏற்கனவே நன்கு காரை ஓட்டக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரினால நமக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. அதே மாதிரி பங்கு சந்தையில மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பங்கு சந்தையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நமக்கு நல்ல விதமா நமக்கு ஒரு லாபத்தை இது பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த சின்ன வித்தியாசம் தான் பங்கு சந்தைக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க, அடுத்த ஸ்லைட். இப்போ ஒண்ணு சிம்பிளான விஷயம், பங்குச்சந்தை இப்படிதான் அது இதாகுது. முதலீட்டாளர்கள்ங்கிறதும் நடுவுல நீங்க இருக்கீங்க. நீங்க கொடுக்குற பணம் வந்து ஃபண்டு மேனேஜர் கிட்ட போக போகுது. இந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்றாரு, எந்த பங்குல முதலீடு செய்யணும், எப்ப முதலீடு செய்யணும், எப்ப பணத்தை திரும்ப எடுக்கணும்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாரு. அந்த அது அப்படி அவர் சரியா முதலீடு பண்றதுனால லாபம் கிடைக்குது. அந்த லாபம் நமக்கு திரும்ப வந்து சேருது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு செயல்படும் விதம். மற்றபடி இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம பணம் கொடுக்குறோம், மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு அதை பங்குச்சந்தையில போடுறாரு, அவர் சரியான பங்குல போடுறதுனால லாபம் கிடைக்குது. அந்த லாபம் நமக்கு திரும்ப வருது. அவ்வளவுதான். மற்றபடி மியூச்சுவல் ஃபண்டுனா என்னமோ ஏதோ அப்படின்னா நீங்க பயப்படவே வேணாம். அடுத்தது. மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப சின்ன சின்ன நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய பிளஸஸ் இருக்கு. இப்போ உதாரணமா மியூச்சுவல் ஃபண்ட்ல யார் வேணாலும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு செக்லீஃப் இருந்ததுன்னா யார் வேணாலும் ஆதரிக்கலாம். யார் வேணாலும் வந்துட்டு அதை இது பண்ணலாம், ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி 100 ரூபாவுல இருந்து ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் நீங்க வந்துட்டு அதுல மாசமோ ஒரே டைம்லயே சேர்க்கலாம். அதே மாதிரி நீங்க போட்ட பணத்தை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் அதிகமாக்கிக்கலாம், எப்போ வேணாலும் குறைச்சிக்கலாம். இப்போ உதாரணமா நீங்க 1000 ரூபாய் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, சார் என்னால 1000 ரூபாய் தான் சார் இப்ப முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த வருஷம் வந்து பேங்க் உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து சம்பளம் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை 2000 ஆக்கிக்கலாம், 3000 ஆக்கிக்கலாம், 4000 ஆக்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஆக்கிக்கலாம். சார் ஒரு பீரியட்ல என்னால வந்துட்டு அவ்வளவு பண்ண முடியல சார், நான் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா குறைக்க கூட செய்யலாம். இப்படி வந்து உங்க முதலீட்டை அதிகமாக்கிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய முதலீட்டை எப்போ வேணாலும் நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். முதலீட்டை எவ்வளவு காலம் வேணாலும் வச்சிருக்கலாம், எப்போ வேணாலும் திரும்ப எடுத்துக்கலாம். இதுல என்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு காலம் மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து அதிகமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்க வந்து போட்டு ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அதனால நீண்ட காலம் வச்சிருக்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்தியாவில இருந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் இந்த முதலீட்டை ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து சென்னையில இருந்து தான் ஆரம்பிக்கணும், திருச்சியில இருந்து ஆரம்பிக்கணும், தஞ்சாவூர்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படி கிடையாது. நீங்க தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சாலும் நாளைக்கு கல்கத்தாவுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயும் அப்படியே தொடரும். நீங்க வந்து டெல்லியில ஆரம்பிச்சு நாளைக்கு கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா கூட அப்பவும் ஆரம்பிச்சுக்கலாம். அதனால வந்துட்டு அது நீங்க எங்க இருந்து வேணாலும் இந்தியாவில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த ஸ்லைட் தான். ஸோ அதே மாதிரி ஒரு மாசத்துல இருந்து 30 வருஷத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபண்டுக்கு உங்களுடைய பல்வேறு இலக்குகளுக்கான திட்டங்களை நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கான நிர்வாக கட்டணங்கிறது ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை கண்காணிக்கிறதுக்கு நாங்களே ஆப் கொடுத்துருவோம். ஸோ நீங்க ஒரு 10,000 ரூபாய் பணம் போட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த 10,000 ரூபாய் இன்னைக்கு என்ன ஆயிருக்கா, அதிகமாயிருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால உங்களுடைய பணம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க டெய்லி பாக்குறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பணவீக்கத்தை விட அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு பிற முதலீடுகளோட ஒப்பிடுறப்போ வந்துட்டு வரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு வரினா எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரும் வாரங்கள்ல லாபம் நம்ம வந்து
இதே மாதிரி ஒரு கிளாஸ் இது பண்ண போறோம். அப்ப நீங்க எல்லாருமே அந்த கிளாஸ்ல வந்து கலந்துக்கணும். அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற முதலீடுக்கான வரி என்னங்கிறத பத்தி நம்ம வந்து விரிவா சொல்லுவோம். அடுத்து சார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைடு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் முதலீடு பண்றேன், எனக்கு எவ்வளவு சார் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்கான திட்டங்கள். இப்போ உதாரணமா நான் வந்து பள்ளி குழந்தைக்கு வந்து நான் வந்து இது பண்றேன். நான் வந்து அப்ப அடுத்த வருஷம் என் பையனுடைய ஸ்கூலுக்காக நான் வந்து பணம் சேர்க்கிறேன் சார். என் பொண்ணு காலேஜ் ஃபீஸுக்காக சேர்க்கிறேன் அப்படின்னா 1 ல இருந்து 3 வருஷம் தான் நம்ம சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்களுக்கு 1 to 3 வருஷம்னா 7 to 8% தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே இது 3 to 7 வருஷம் நீங்க வந்துட்டு பணம் சேர்த்தீங்க. இப்போ உதாரணமா இப்ப என் பையன் வந்து 7வது 6வது படிக்கிறான் சார். இன்னும் 6 வருஷம் கழிச்சு அவன் காலேஜ் போவான். அதுக்கான பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். இல்ல இப்ப வந்து என் பொண்ணு வந்து 18 வயசு ஆயிருக்கு, 24 வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான பணத்தை சேர்க்க போறேன். இல்ல சார், எனக்கு வந்து இப்ப 54 வயசு ஆயிடுச்சு, நான் 60 வயசுல ரிட்டையர்ட் ஆக போறேன், இன்னும் 6 வருஷத்துல அதுக்கான பணத்தை சேர்க்க போறேன் அப்படின்னா நீங்க கடன் சந்தை பிளஸ் பங்கு சந்தை, அதாவது ஹைபிரிட் ஃபண்டும்பாங்க. முதல்ல நம்ம பேசுனது கடன் சார்ந்த பங்குகள்ங்கிறது டெட் ஃபண்டு. இந்த பங்கு சந்தை கடன் சந்தை சேர்ந்தது ஹைபிரிட் ஃபண்டு, அதாவது தமிழ்ல கலப்பின ஃபண்டுகள்பாங்க. பங்கு சந்தை கடன் சந்தை 50-50% சேர்ந்து நம்ம போடுறது. இதுல நம்மளுடைய ரிஸ்க் எடுக்கிறது 50% தான் இருக்கும். ஸோ அதுல போடுறப்ப 8-10% வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நான் வந்து 10 வருஷம் கழிச்சு தான், இப்ப எனக்கு 25 வருஷம் தான் சார், நான் வந்து அடுத்த 25 வருஷம் கழிச்சு தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்காக நான் சேர்க்க விரும்புறேன். இல்ல சார், நான் என் பையனுக்கு இப்ப 10 வருஷம், 25 வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக 15 வருஷம் நான் சேர்க்கலான் இருக்கேன். இல்ல நான் வந்து இப்ப எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து இப்ப 15 வருஷம், அவளுக்கு 25 வருஷத்துல நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் சேர்க்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறேன். அப்படி உங்க கோல் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். மோர் தென் 7 இயர்ஸ், 7 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் பக்காவான ஒரு திட்டமா இருக்கும். அதுல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா 10-12% உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிங்க, இது எல்லாமே ஒரு வாய்ப்பு தான். ஓகேயா? ஏறக்குறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 12% தான் கிடைக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. 12%க்கு மேல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைக்கும் பட்சத்துல உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய நல்ல காலம் அப்படி நினைச்சு சம்டைம்ஸ் 15% கூட கிடைக்குது. இப்பவே 15% கூட கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பட்சத்துல ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுளுக்கு ஒரு பெரிய வணக்கம் வச்சுட்டு அந்த 15% நீங்க ஏத்துட்டு நீங்க ஜாலியா வந்து இருக்கலாம். அடுத்து, ஸோ நீங்க எஸ்ஐபிலே முதலீடு பண்ணலாம். எஸ்ஐபிங்கிறது மாசம் மாசம் நீங்க வந்து முதலீடு பண்றது. எஸ்டிபிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுட்டு அங்கிருந்து வந்து பணத்தை வேற ஒரு திட்டத்துக்கு கொண்டு போறது. நீங்க முதல்ல எஸ்ஐபி எல்லாருமே ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த எஸ்டிபி எஸ்டபிள்யூபிங்க என்னங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து சார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்த ஸ்லைடு இவ்வளவு நேரம் நீங்க வந்து பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஸ்லைடை பாருங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வேற எந்த இதுலயுமே இல்லாத ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த இந்த இதுல இருக்கு. முக்கியமா நம்ம இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பத்தி பேச போறோம் பாருங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கணுங்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லைடு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட்னா 50 வயசுக்கு பிறகு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அது பெரிய பெரிய தப்பு. உண்மையிலேயே ரிட்டையர்மெண்ட்ங்கிறது 50 வயசுக்கு பிறகு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல நீங்க 1 லட்சம் ரூபா மாசம் மாசம் 1 லட்சம் ரூபா சேர்த்தீங்கன்னா தான் உங்களால குறைஞ்சபட்சம் ஒரு அடுத்த 120 மாசத்துல உங்களுக்கு 1,20,00,000 ரூபா சேர்க்க முடியும். ஆனா எத்தனை பேரால வந்துட்டு 50 வருஷத்துக்கு பிறகு மாசம் மாசம் 1 லட்சம் ரூபா சேர்க்க முடியும்? இங்க என்னால சேர்க்க முடியுங்கிறவங்க மட்டும் எஸ் போடுங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து இதா இருக்கலாம். அப்பப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் நம்ம கரெக்டா நம்ம இது பண்ணுவோம். 50 வயசுக்கு பிறகு என்னால எஸ்ஐபியில மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சேர்க்க முடியும், எஸ் அப்படின்னு வந்துட்டு 2 பேர் 3 பேர் வந்து போட்டிருக்காங்க. உண்மையிலே நோன்னு வந்து போடுறாங்க. அன்பழகன் சார், உங்க மாதிரி இருக்கிறவங்க பெருவாரியான ஆட்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய டீம்ல நிறைய பேர் வந்து எஸ் போடுறத பார்த்தா உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நீங்க 50 வயசுல எஸ் போடுறதுக்கு இப்ப இருந்தே நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்க 50 வயசுல எதுக்கு நம்ம 1 லட்சம் போடணும்? அதை இப்பவே நம்ம போட ஆரம்பிக்கலாமே இல்லையா? எஸ் சூர்னு போடுறாரு பில்லு,
சார் நீங்க போடுங்க சார், நீங்க வந்து எல்லாருமே வந்து இப்போவே அந்த 1,00,000 ரூபாய் போடுங்க. அத நாணயம் அது விகடன் லாபமா போடுங்க, லாபம் மூலமா போடுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்லைடுக்கு வருவோம். இப்ப நம்ம 25 வயசுல இருந்தே நம்ம ஒரு நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்றோம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல பாருங்க, நம்ம 5 வருஷத்துல நம்ம வந்து நம்ம 25 வயசுல ஒருத்தர் சேர்க்க ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க. அவரு முதல் 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் தான் சேர்க்கிறாரு. அவர் ரொம்ப எல்லாம் சேர்க்கல. 25 வயசுல ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் தான் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷத்துல அவருடைய அந்த மியூச்சுவல் ஃபண்டு 15% வருமானம் கொடுக்குங்கிறத ஒரு கணக்குல வச்சுக்குவோம். 5 வருஷத்துல 15% கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனா கொடுக்கும் பட்சத்துல நம்ம போட்டிருக்கிறது வெறும் 60,000 தான். நம்மளுடைய முதலீடு செஞ்சிருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 தான். ஆனா நமக்கு அந்த 15% ரிட்டர்ன்ல நமக்கு கிடைச்சிருக்கிற வருமானம் பாருங்க 88,000 ரூபாய் இல்லையா? அதுவே உங்களுக்கு ஸ்லைடில் நீங்க பாக்குறீங்க. இப்ப இதே இது வந்து 10 வருஷம் பாருங்க, நீங்க போட்டிருக்கிறது வெறும் வெறும் 1,20,000 தான். ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது பாருங்க 2,75,000 ரூபாய் வந்து கிடைக்குது. ஸோ அப்ப 25 வயசுல இருந்து ஒருத்தர் 35 வயசுல பாத்தீங்கன்னா அப்பவே அவர் 2,75,000 சம்பாதிச்சிறாரு. சரி 30 இது வந்துட்டு 25, 30, 35ல வந்து பாருங்க பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் வந்துட்டு அதிகமான ஒரு இது வந்து 1,80,000 வந்து கிடைச்சிருது. அப்படி கிடைக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து 6,68,000 வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி பாருங்க 2,10,000 20 வருஷம் கழிச்சு நீங்க வெறும் 2,40,000 தான் நீங்க வந்து போடுறீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது 14 லட்சம் 15 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷம் ஆக ஆக நீங்க எவ்வளவு வருஷம் அதிகமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் பெறுகிறத நீங்க பார்க்கலாம். உதாரணமா 35 வருஷம் 25 வயசுல ஆரம்பிச்சு 35 வயசுங்கிறப்ப அவருக்கு 60 வயசுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,20,000 தான் அவர் கட்டியிருப்பாரு. ஆனா அவருக்கு கிடைக்க போறது 1,46,00,000 ரூபாய் வந்து கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலைப்புல போட்டிருக்கோம் பாருங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது நம்ம மாதம் தொகை ஒண்ணுதான் 1000 ரூபாய் தான். 25 வருஷத்துலயும் 1000 ரூபாய் தான் பண்றோம். அது 60 வயசுலயும் 1000 ரூபாய் தான் பண்றோம். ஆனா நமக்கு இந்த பணம் எல்லாம் சேர்ந்து 15%ல நமக்கு வளர்றப்ப பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல வளர்றப்ப நமக்கு வெறும் 4,20,000 போட்டிருக்கோம். நமக்கு 1,46,00,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரமா நீங்க முதலீட்டு ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா முதலீட்டு ஆரம்பிங்க. இன்னைக்கு பல பேர் சொல்லலாம், சார் எனக்கு இப்போவே 40 வயசு ஆயிடுச்சு சார், எனக்கு வந்துட்டு 60 வயசுக்கு 20 வருஷம் தான் சார் இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் வந்து சார் எனக்கு இப்ப 50 வருஷம் சார், நான் 10 வருஷம் தான் சார் இருக்கு, நான் என்ன சார் பண்றதுன்னு சொல்லலாம். தயவு செஞ்சு போன காலத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நம்மளுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இப்ப 25 வருஷம் இருக்கலாம். நம்மளுடைய தம்பி வந்துட்டு ஒரு 35 வருஷத்துல வந்துட்டு இருக்கலாம். அல்லது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய உறவுக்காரங்க வந்துட்டு இருக்கலாம். அவங்க கிட்ட இதை சொல்லி, தம்பி அல்லது வந்து ஒரு ஒரு பொண்ணா இருந்தா அவங்க கிட்ட இதை சொல்லி அவங்கள வந்து பண்ண சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே அவங்களுக்கு பண்ற மிகப்பெரிய நன்மையா இருக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம யாருக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆனா பணத்தை எப்படி சேர்க்கணுங்கிற ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி கடன் பட்டவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்நாள் பூராவுமே உங்களுக்கு நன்றி சொல்றவங்களா இருப்பாங்க. சரி, அடுத்து சார் கோபி அடுத்து. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஸ்லைடு தான் இது. அதாவது இந்த அனன்யாங்கிற பொண்ணு வந்துட்டு 25 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 10 வருஷம் தான் அவங்க முதலீடு பண்றாங்க. வெறும் அவங்க முதலீடு பண்றது வந்துட்டு 10 லட்சம் 5 லட்சம் தான். ஆனா இந்த மல்லிகாங்கிறவங்க 35 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய 65 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து பண்றாங்க, 30 வருஷம் பண்றாங்க. ஆனா அவ்வளவு பண்ணாலும் அவங்களால 74 லட்சம் தான் சம்பாதிக்க முடியுது. ஆனா ஒரு 10 வருஷம் வெறும் 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிட்டு அதை அப்படியே வளர விட்ட அனன்யாங்கிறவங்க 1,09,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் நம்மளுடைய செல்வா ஏற்கனவே போட்ட மாதிரி சூனர் த பெட்டர், எப்பவுமே சீக்கிரமா ஆரம்பிங்க, அது உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். அடுத்து 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 கோபி. ஓகே. இப்ப நம்ம பல திட்டங்கள் வந்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம வீடு வாங்குறத பத்தி போட்டிருக்கோம். அடுத்து போடுங்க, அடுத்து கோபி. அடுத்து
குழந்தைகளுடைய படிப்புக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? குழந்தைகளுடைய படிப்புக்கு வாங்க கோபி முன்னாடி. குழந்தைங்களுடைய படிப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, இப்போ உதாரணமா உங்களுடைய வயசு 25ன்னு வச்சுக்குவோம். 27 வயசுல உங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு உங்களுடைய 43 வயசுல, அதாவது குழந்தையுடைய கல்லூரிக்கு படிக்கணுங்கிறப்ப வந்து அவங்களுக்கு நீங்க 25 வயசுல நீங்க வந்து பணம் சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, மாசம் 5000 ரூபாய் சேர்த்தா போகும். 16 வருஷத்துல நீங்க இதை வந்து சேர்த்து அதுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கிறப்ப உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த 30 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க கல்வி கடன் பெரிய அளவுல வாங்காமலே உங்க குழந்தைய வந்து பள்ளி படிப்பு படிக்க வைக்க முடியும். உங்களுடைய நோக்கம் வந்து உங்களுடைய குழந்தைக்கு கடன் வாங்காம நான் வந்து பண்ணி கொடுக்கணும், அதுக்காக கடன் வாங்காம அவங்களுடைய கல்லூரி படிப்புக்கான பணத்தை சேர்க்கணும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். இது 16 வருஷத்துல இந்த மாதிரியான 12% முதலீடு வேற எதுல கிடைக்கும் அப்படின்னா, பல விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுடைய குழந்தைகளுக்கான படிப்புக்கான பணத்தை நீங்க சேர்க்க ஆரம்பிங்க. அடுத்து கோபி, அடுத்து திருமணத்துக்கு நீங்க பண்ணலாம். இதுதான் முக்கியமான ஸ்லைடு. இன்னைக்கு நம்ம பேச வந்ததுல முக்கியமான ஸ்லைடுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப இன்னைக்கு நம்ம 25 வயசுலயே உங்களுடைய ஓய்வு காலத்தை பத்தி யோசிக்கணும்னு ஆரம்பிச்சோம். நம்ம நாணய விகடன்ல நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருவோம். முதல் சம்பளத்துல இருந்தே ஓய்வு கால பணத்தை வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நாங்க சொல்லுவோம். பல பேர் சொல்லுவாங்க, சார் முதல் சம்பளம் வாங்கினா நான் ஒரு பைக்கை வாங்க பார்ப்பேனா, எங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்க பார்ப்பேனா, அல்லது என்னுடைய லவருக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்க பார்ப்பேனா, அப்படிலாம் வந்து பசங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆசை கட்டாயமா நிறைவேறணுங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க வந்து ஒரு பைக் வாங்க நினைக்கலாம், அல்லது ஒரு செல்போன் வாங்கணும்னு நினைக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனா அதே நேரத்துல உங்களுடைய ஓய்வு காலம், அப்பவே நீங்க ஓய்வு காலம் யோசிக்கணும்னா கட்டாயமா அந்த யோசனை உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு 25 வயசுல அதை பத்தி நினைக்காதவங்க, 30 வயசுல நினைக்காதவங்க, 40 வயசுல நினைக்காதவங்க, 50 வயசுல நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால உங்க பையன் அல்லது உங்க யாருனாலும் முதல் சம்பளத்தை வாங்குறப்போயே தயவு செஞ்சு உன்னுடைய ஃபியூச்சர், முக்கியமா உன்னுடைய ரிட்டையர்மெண்ட். இந்த காலத்து பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட்ங்கிறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் 60 வயசு வரைக்கும் நான் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, 50 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும், 45 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்ப அப்ப சின்ன சின்ன வயசுலயே நம்மளுடைய சந்தோஷங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கான பணத்தை சேர்த்தா தானே முடியும். 50 வயசுல வந்து ரிட்டையர்ட் ஆகணும்னா இதற்கான 25 வருஷத்துல நம்ம பிளான் பண்ணாதான் ரிட்டையர்ட் ஆக முடியும். முன்ன எந்த பிளானுமே பண்ணாம 50 வயசுல எப்படி நம்ம ரிட்டையர்ட் ஆக முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே இது பண்ண 24 வயசுல இருந்தே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மாசம் வெறும் 3000 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா போதும். எஸ்ஐபில மாசம் வெறும் 3000 ரூபாய் போட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுல 10% அது உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு 25 வருஷம் தொடர்ந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12% அதுக்கு லாபம் கிடைக்கும் பட்சத்துல 56 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே இது நீங்க 30 வருஷம் போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நீங்க அல்லது நீங்க 4000 போட்டீங்கன்னா 25 வருஷத்துல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நீங்க சீக்கிரமா ஆரம்பிக்கிறது, அதே நேரத்துல ஒரு ஒழுங்கோட தொடர்ந்து 25 வருஷம் பண்ணணும். 5 வருஷம் போட்டுட்டு அது பாட்டுக்கு நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. தொடர்ந்து 3000 அது போக போக நீங்க வந்துட்டு உங்களால வந்துட்டு அதிகமாக்கும் பட்சத்துல வேற அது ஆட் கூட பண்ணலாம். நீங்க 3000 5000 ஆக்கலாம், 8000 ஆக்கலாம், 10,000 ஆக்கலாம், எவ்வளவு வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ அதனால நீங்க வந்து தொடர்ந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருங்க. இதை யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் இந்த ஜூம்ல இருந்து கேட்டா போதும். வெளியில இருந்து இதுக்கெல்லாம் எனக்கு இது இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஜூமை விட்டு போயிடலாம். அதனால யார் சம்மதம் இருக்காங்களோ அவங்க மட்டுமே வந்து இது பண்ணலாம். இது எப்படி பண்றது என்ன ஏதுங்கிறத பத்தி நம்ம வந்து பின்னாடி யோசிப்போம். ஆனா மற்றபடி வந்து இதுக்கான உடன்படுறவங்க மட்டும் இதை இருந்து கேட்டா போதும். கோபி சார் அடுத்து. ஸோ கார் வாங்குறது, அடுத்து டூர் போறது, இந்த மாதிரி நீங்க எதுக்கு வேணாலும் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம். நம்ம அந்த ரிட்டையர்மெண்ட் பண்றது எப்படி, அதுக்கான பிளானிங் எப்படி அப்படிங்கிறத பத்தி பேசிட்டோம். இதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த வகையில உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணுமோ தயவு செஞ்சு நீங்க
விகடனுடைய லாபத்தை அணுகுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு வந்து தொடங்கணும், இது வரைக்கும் தொடங்காதவங்களுக்கு எப்படி தொடங்கலாம் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்துடலாம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்குறதுக்கு இந்த அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை. இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல உங்களோட பேன் கார்டு தேவை, அதே மாதிரி ஒரு ஆதார் தேவை, ஆதார் நம்பர் வேணும். அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஒரு ப்ரூஃப், அது செக்லீஃபாக இருக்கலாம், உங்கள் நேம் இருக்கிற ஒரு செக்லீஃபாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ, அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி உங்களுடைய கையொப்பம், அதாவது உங்களுடைய சிக்னேச்சருடைய ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இதெல்லாம் அடிப்படை டாக்குமெண்ட்ஸ். இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்குறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு வந்து தொடங்கணும், இது வரைக்கும் தொடங்காதவங்களுக்கு எப்படி தொடங்கலாம். மேலே சொன்ன அந்த 5 டாக்குமெண்ட்ஸ், இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து கேஒய்சி பண்ணுவாங்க. இப்போ எந்த கம்பெனி போனாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, நோ யோர் கஸ்டமர் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு வழக்கம். அந்த நோ யோர் கஸ்டமர் இது முடியறதுக்கு ஒரு 2 to 3 days வந்து ஆகும். அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். எப்படி பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் லாபம்க்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ஐஏஎன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிப்போம். அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மேண்டேட் ஒப்புதல். மேண்டேட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எஸ்ஐபி மூலயமா ஒரு 5000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா, நான் முதலீடு வந்து என்னுடைய பேங்க்ல இருந்து காசு வந்து மாசம் மாசம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு ஒப்புதல் நீங்கள் வந்து கொடுக்கணும். அது நம்ம மெயில் அனுப்புவோம், அதுக்கு நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் லாபத்துக்கும் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் என்ன வந்து ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் டைரக்டாகவும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்படி ஜெரோதாவோட காயினாக இருக்கட்டும், க்ரோவா இருக்கட்டும், தன் ஆப், இந்த ஆப்ல நீங்க வந்து பண்றீங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலிங் கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு தெரியாது. ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அப்படின்றப்ப உங்களுடைய ஏஜ் என்ன, அதே மாதிரி நீங்க எந்த கோல்க்காக வந்து காசை சேர்க்கறதுக்கு விரும்புறீங்க, அந்த இப்போ சிலருக்கு வயசு வந்து ஒரு 40 வயசு இருக்கும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து நான் நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்றேன், எனக்கு நிறைய ரிஸ்கியரான ஃபண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலுமே நாம என்ன சொல்லுவோம்னா, ரிஸ்க் ப்ரொஃபைலிங் முதல்ல பண்ணணும். சில கேள்விகள், சைக்கோகிராஃபி கொஸ்டின்ஸ் கேட்போம். ஒரு 6 மாசத்துல பங்கு சந்தை வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா உடனே நீங்க காசு எடுப்பீங்களா, இல்லைன்னா காசு கொஞ்ச நாள் வச்சிருக்கட்டும் அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்களா, உங்களுக்கு நிறைய லாபம் வந்துருச்சு உடனே ரெடீம் பண்ணணும்னு பாப்பீங்களா, இல்ல இன்னும் அந்த லாபம் வளரும்னு நினைப்பீங்க. இது மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு 5 விதமான ரிஸ்க் ப்ரொஃபைலிங் இருக்கு. ஒரு லோ ரிஸ்க், ஒரு மாடரேட்லி லோ, மாடரேட் ரிஸ்க் டேக்கர், அதே மாதிரி ஹை ரிஸ்க் டேக்கர். இது மாதிரி 5 விதமான ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. இந்த ப்ரொஃபைல்குள்ள எது வருதோ அந்த ஃபண்ட்ஸை மட்டும் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். லாபத்துல நம்ம அதிகமாக என்ன சொல்றது, ரிஸ்க் எடுக்கவும் வைக்க மாட்டோம். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு லாபம் குறைவா வர்றதுக்கான ஒரு வழிகளையும் நம்ம வந்து காட்டுப்பட்டோம். ஒரு மிடில் பாத், எப்படி வந்து ஒரு அழகா வந்து உங்களை உடைய கோல்ஸுக்கு வந்து அழைச்சிட்டு போறது அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். அதை ரொம்ப சயின்டிஃபிக்கா வந்து லாபம் வந்து செய்யும். அதே மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ், இப்போ 10,000 ரூபாய் போடுறீங்க, இதை பிரிச்சு 4-5 ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்ற மாதிரி ஒரு அசெட் அலோகேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி ஆல் எக்ஸ் ஷுட் நாட் பி இன் த சேம் பாஸ்கெட். ஏன்னா ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமானுச்சுன்னா நிறைய லாபம் கிடைக்கும், ஆனா திடீர்னு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுடைய மொத்த பணமும் வந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கொஞ்சம் பணத்தை வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல வைப்போம், கொஞ்சம் பணத்தை வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வைப்போம், கொஞ்சம் பணத்தை ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல வைப்போம், கொஞ்சம் பணத்தை வந்து கோல்டு ஃபண்ட்ஸ்ல வந்து போடுவோம். இது உங்களுடைய வயசு, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல், அப்புறமேட்டு நீங்க எந்த இலக்குக்கு வந்து சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து இந்த அசெட் அலோகேஷன் வந்து மாறுபடும். இந்த அசெட் அலோகேஷன் நாமளே பண்ணி தருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ் வந்து சரியாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்மளுடைய ஃபண்ட் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு மெயில் வரும். நீங்க ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமாட்டி அந்த ஃபண்ட் வந்து அலோகேட் ஆகும். அலோகேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த யூனிட்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இதுதான் வந்து ஒரு 3-7 நாட்களுக்குள்ள, சில டைம் ஒரு 10 நாட்கள் கூட ஆகலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்து சரி, எப்படி முதலீட்டை துவங்குவது? நீங்க லாபம் மூலமாக முதலீட்டை துவங்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம 96002001 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் பேசும். சப்போஸ் பிஸியா இருந்தாங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து எடுக்க மாட்டாங்க. பட் உங்களோட நம்பர் வந்து நேம் அண்ட் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மொத்தமா நான் அந்த 7 ப்ராசஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 7 ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ஹெல்டா வந்து கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அவங்க கிட்ட நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ், லாபம் மூலயமா செய்யறது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ஏன் உங்களுக்கு அனுகூலமான விஷயம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சொல்றோம். இது நிபுணர்களின் வழிகாட்டல்.
அஃப்கோர்ஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து 5A அப்படின்ற எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் வந்து செபி அவங்கள மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து ஒரு 5A சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் தான் நம்மகிட்டே வந்து இருக்காங்க. அதே மாதிரி நாணயம் விகடன் வந்து 20 வருடங்களாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி அட்வைஸ் வந்துட்டு இருக்கும். அதனால ஒரு நம்பிக்கையான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஒருத்தர் நம்ம போன மாசம் நம்மளுக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, நாமக்கல்ல, மதுரையான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து 20 லட்ச ரூபா நான் போடுறது தயார் சார் அப்படின்னு சொன்னாரு. 20 லட்ச ரூபா எங்க இருந்து அவர் காசு வரப்போகுது அப்படின்னா, நான் பிஎஃப்ல இருந்து நான் விபிஎஃப் எடுத்துடுறேன் அப்படின்னாரு. நாம சொல்லிட்டோம், தயவு செஞ்சு அந்த காசை வந்து எடுக்காதீங்க. ஒரு 60 வயசுல நம்மளுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்றப்ப அந்த காசை வந்து அந்த பென்ஷன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூலே தான் நம்ம வந்து வச்சிருக்கணும். அதை தவிர்த்து உங்களுக்கு காசு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அதை மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன முக்கியமான கைடன்சஸ் வந்து லாபத்துல வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து கிடைக்கும். இது ஒரு ஒரு நல்ல ஒரு அனுகூலம். அதே மாதிரி உங்களோட ரிஸ்க், உங்களோட இலக்கு என்ன, உங்களோட வயசு என்ன, உங்களோட ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியும், எந்த காசு வந்து எதுல போடணும், எத்தனை வருஷம் போடணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடுவோம். அதே மாதிரி அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை, நம்மளுக்கு வந்து ரிசர்ச் பேஸ்டா தான் நம்ம அந்த ஃபண்ட்ஸை வந்து சொல்றோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 44-45 ஃபண்ட் ஹவுசஸ் இருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் நூற்றுக்கணக்கான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இதுல எந்த ஃபண்டு வந்து பெஸ்டா இருக்கும்? ஒரு நிப்பானும் நிஃப்டி 50 ஃபண்ட் வச்சிருக்காங்க, ஒரு கொட்டாக்கும் நிஃப்டி 50 ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஆனா இதுல எந்த ஃபண்ட் வந்து முக்கியமா இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ரிசர்ச் டீம் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு, அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜருடைய பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு நம்மளுக்கு ஒரு கிராஃப் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபண்ட்ஸ்ல எது டாப்ல இருக்கோ அதை மட்டும் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லாபம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாரு. இப்போ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா, இப்போ ஜீரோதாக்கோ ஒரு காயின்க்கோ நம்ம கால் பண்ணி கேட்கவே முடியாது. ஏன்னா அதுல கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால எல்லாமே ப்ராசஸ் ஆட்டோமேட்டடா தான் வச்சிருப்பாங்க. உடனே அவங்கள வந்து நம்மளோட டவுட்ஸை தீர்த்துக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வழி காட்ட மாட்டாங்க. ஆனா லாபம் வந்து அப்படி இல்லை. நீங்க கால் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கான அட்வைஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த ஃபண்ட் கரெக்டா தான் போயிட்டு இருக்கா, இல்ல நம்ம உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு ரெடீம் ரெக்வஸ்ட் வந்து வருது, எனக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கு சார், நான் இந்த காசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ஃபோன் கால்லயே நம்ம வந்து முடிச்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், அந்த முதலீட்டு பரிசீலனையும் நம்ம வந்து செஞ்சு தரோம். நம்மளுக்கு நேரடியான கட்டணம், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சார் லாபத்தில் பண்ணணும்னா ஏதாச்சும் கட்டணம் இருக்கா நம்மளுக்கு அப்படின்னா, நேரடியாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லாபமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராலும் சரி கட்டணம் செலுத்த தேவையில்லை. எங்களுக்கான காசு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து கமிஷனாக வந்து எங்களுக்கு தருவாங்க. நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலுமே அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். இதை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு கண்டிப்பா தரதான் வேணும். நாம செல் பண்றது வந்து ரெகுலர் ஃபண்ட்ஸ். நான் வெளிப்படையா வந்து நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்ட் ஃபண்ட்ஸ் வாங்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக கம்மியா தான் இருக்கும். அதோட ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ், ஒரு 0.25% அந்த அளவுக்கு நீங்க ரெகுலர் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கும்போது அதிகமாக தான் இருக்கும். இத்தனை அனுகூலங்கள் சொன்ன பாத்தீங்களா, இதுக்கான ஒரு சின்ன ஃபீ தான் அது வந்து கட்டுறது. அதுவும் நீங்க எங்களுக்கு டைரக்டா தர தேவையில்லை, அது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் போயிடும், அவங்க எங்களுக்கு கமிஷனாக வந்து கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து நம்பிக்கை, நான் சொன்ன மாதிரி ஒரு விகடன் வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம். நாணய விகடன் 20 வருஷமாக வந்து எந்தெந்த விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாத நிறைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய ஒரு நீட்சியாக தான் இந்த லாபமும் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நல்ல ஒரு நம்பிக்கையான சேவையை உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை.